வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். கும்பராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலனை பார்க்கலாங்க. என்னோட சேனலுக்கு இப்போ நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மாதம் போடக்கூடிய ராசி பலனும் என்னுடைய வீடியோவில் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்குங்க. அதாவது ஜோதிடத்தில் விதி விலக்குகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நிறைய வீடியோ பதிவு போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாமா இருந்தால் போய் பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கும்பராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும், அது கோச்சார நிலைகள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒத்துழைக்கும் பற்றி பார்க்கலாம், சரிங்களா? இப்போ கோச்சார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கும்பராசி ராசி அதிபதியான சனி பகவான் ராசியிலேயே இருக்காரு. உங்களுக்கு கும்பராசிக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. சனி பகவான் சதய நட்சத்திரத்துல இருக்காரு. இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்காரு. ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்து நீச்சம் பங்கமாயிருக்கு. இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் புதன். இது கும்பராசிக்கு டிசம்பர் மாத கோச்சார நிலையாகும். சுக்கிர பகவான் பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே தான் இந்த மாதம் சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகத்துல இருப்பார். அடுத்த நாள் சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. இது உங்கள் கோச்சார நிலையாகும் கும்பராசி நேயர்களுக்கு, சரிங்களா? இந்த நிலையில உங்களுக்கு டிசம்பர் மாதம் என்ன மாதிரி நல்ல பலன்கள்லாம் கொடுக்கும் பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால சனி பகவானால பாதிப்பு இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ சதய நட்சத்திரத்தெல்லாம் சனி பகவான் இருக்காரு அப்படிங்கறதுனால சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட பாதிப்பு கொஞ்சம் இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கும், சரிங்களா? ஏன்னா சனி பகவான் எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி அந்த நட்சத்திரத்துல இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அது பாதிப்பை கொடுக்கும், சரிங்களா? மற்ற நட்சத்திரத்துல அவ்வளவா பாதிப்பு இருக்காது, சரிங்களா? அதிகமா பாதிப்பு இருக்கணும்னா சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? அடுத்தது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்காரு. அப்படிங்கறதுனால அவர் வாங்கியிருக்க சாரம் என்ன அப்படின்னா சனியுடைய சாரம் இருக்காரு. சனி சாரத்துல இருப்பதால உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு அனுசரணை இருக்கணும் தான் நீங்க ஜாதகம். அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதியான குடும்ப அதிபதி உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்துக்கு சென்று வக்ரம் அடைந்திருக்காரு. அது 2ஆம் இடத்தில் தனித்த ராகு உட்கார்ந்து அதுவும் சனிசாரம் பெற்று, சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியாகவே இருந்தாலும் கூட சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு ஜன்மத்தில் சஞ்சரிக்கும் காலம் அப்படிங்கறதுனால நீங்க 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து அந்த 2ஆம் அதிபதி வக்ரமாய் சுகஸ்தானத்தில் இருப்பது, அந்த ராகு 11ஆம் பார்வையா அந்த 2ஆம் அதிபதியை பார்ப்பது, இந்த அமைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா குடும்பத்தில் முடிஞ்ச வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய அமைப்பா தாங்க இருக்கு. ஏன்னா டக்குன்னு கோவப்பட்டீங்கன்னா பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க குடும்பத்துல அனுசரிச்சு போங்க, சரிங்களா? அடுத்தது நீங்க பேசக்கூடிய வார்த்தையும் பாருங்க, நின்று நிதானமா பொறுமையா பேசக்கூடிய அமைப்பா தாங்க இருக்கு. டக்குன்னு நீங்க பேசிட்டாங்கன்னா அதுவே ஒரு பிரச்சனையா வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்க நல்லது நினைச்சுதான் சொல்லுவீங்க, மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்காம டக்குன்னு பேசக்கூடிய தன்மை கொண்டவரா கும்பராசிக்காரங்க இருப்பாங்க, சரிங்களா? அப்படிங்கறதுனால நீங்க டக்குன்னு பேசிட்டீங்கன்னா 2ல ராகு இருந்து சனிசாரம் பெற்றிருப்பதால 2ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருப்பதால கண்டிப்பா அவங்க அந்த பேச்சு மற்றவங்களுக்கு தப்பா எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்து நிதானமா பேசுங்க, சரிங்களா? அடுத்தது தொழில் ஸ்தானத்தை உங்கள் ராசி அதிபதி 10ஆம் பார்வையா பார்வை செய்யறாரு. அப்படிங்கறதுனால நீங்க தொழில ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா அப்படின்னா அது கொஞ்சம் அதிகமா ஈடு கொடுத்து செய்ய வேண்டியதா இருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப 10ஆம் அதிபதி, அதாவது 10ஆம் இடத்து அதிபதி சனி செவ்வாய் 6ஆம் இடத்தில் உத்தியோகஸ்தானத்துல போய் உட்காந்து நீச்சமா இருக்காரு. அப்படிங்கறதுனால உங்கள் ராசி அதிபதி சாரமே பெற்றிருக்காரு. அப்படிங்கறதுனால சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் இருந்து 10ஆம் பார்வையாக உங்கள் 10ஆம் இடத்தையே பார்வை செய்யறார். இங்க குரு பார்வை இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு தொழில் பெருசா ஒரு பாதிப்பெல்லாம் எதுவும் இருக்காது. இருந்தாலும் ஒரு மந்தத்தன்மை இருக்கும். அதாவது சோம்பேறித்தனம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, ஒருவேளை 4 தடவை செய்யணுங்க அப்பதான் அந்த வேலை முடியுது, நம்மளால முடிய மாட்டேங்குது, அதிகமா வேலை இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு நிதானத்தன்மை இருக்குங்க. நீங்க முடிந்த வரைக்கும் முயற்சி செஞ்சு வேலை செஞ்சாதான் அந்த வேலை உங்களுக்கு மலான்னு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, சரிங்களா? அந்த மாதிரி தன்மையை தவிர வேற எந்த விதத்திலும் மோசமான போகிற அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் இல்லை. ஏன்னா குரு பார்வை அந்த இடத்துல 10ஆம் இடத்துல இருக்கு. அதே போல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி பஞ்சமாதிபதி அந்த
10ஆம் இடத்தில் இருப்பதும் சூரியன் முதல் 15 நாட்கள் வந்து திக்பலம் பெற்றிருக்காரு. அடுத்தது இங்க சிவராஜ யோகம், அதாவது குருவும் சூரியனும் சமசப்தமா பார்ப்பதால சிவராஜ யோகம் புதாத்திய யோகம் 10ஆம் இடத்தில் இருப்பது. இது எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் ஓரளவு நல்ல அமைப்பில் இருப்பதால நீங்க செய்யக்கூடிய தொழில அதிகமா வேலை செய்ய வேண்டிய அமைப்பா தான் இருக்கே தவிர வேற எந்த அளவுக்கும் பிரச்சனை வராது. சரிங்களா? என்ன ஜல்மத்தில் செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற அமைப்பா இருக்கே தவிர, அதாவது சதய நட்சத்திரத்துல கும்பராசி சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கூடுதலான சுமைகள் அதிகமா இருக்குமே தவிர மற்றபடி வேற எந்த அளவுக்கும் பிரச்சனை இருக்காது. ஒரு வேலையை நீங்க அழுத்தி கொஞ்சம் செய்ய வேண்டியதா வரும். சரிங்களா? தொழில் செஞ்சா. அடுத்தது உங்கள் 2ஆம் அதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து இங்க 4ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் விரயஸ்தானத்துக்கு சென்றாலும் இங்க சனி கோச்சாரத்தில் ஆட்சி பெற்றிருப்பது ஸ்தான வலுவோடு இருக்காருங்க. இந்த அமைப்பு பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து இப்ப இடம் வாங்கணும், காலி இடம் வாங்கணும் அல்லது கட்டண வீடு வாங்கணும், இந்த மாதிரி டைம் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, பணப்புழக்காட்டம் வேணும், பணம் வெளியே இடத்துல கேட்டிருக்கேன், பணம் கிடைக்கல மாட்டேங்குது அப்படின்னு நீங்க ஏதாவது முயற்சி செஞ்சிட்டீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பா அது கை கொடுத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி வீடு மனை வாகனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதிபதி வந்து லாபாதிபதியாக குரு பகவான் உட்கார்ந்து இங்க ஸ்தான வலுவோட சுக்கிர பகவான் உட்கார்ந்து அவர் குரு பார்வை பெற்றிருக்காரு. அப்படிங்கறதுனால கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதம் நீங்க வந்து வீடு வண்டி இது மாதிரி ஏதாவது வாங்கணும், புது பொருள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கை கூடுவதற்கு அமைப்பு இருக்குங்க. சரிங்களா? அதே போல உங்கள் தாயாருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி குரு பார்ப்பதால ஓரளவு நல்ல பலன்கள் இருக்கு. உங்களுக்கும் தாயாருக்கும் ஒற்றுமை நல்லாவே இருக்கும். அதே போல பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதாவது கும்பராசி நேயர்கள் பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க தாய் வழி மூலியமா ஏதாவது சொத்துக்கள் வரணும் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க. சரிங்களா? அடுத்தது படிக்கக்கூடிய வயதில் இருப்பவங்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க, மார்க் நல்லா எடுப்பாங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி குருவின் பார்வை சூரியனோடு இணைந்து இருப்பது, இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால படிப்பிலும் நல்ல ஆர்வத்தோடு படிப்பாங்க, நல்ல மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமா உண்டு. சரிங்களா? இப்போ ஜன்மத்தில் போய் கொண்டிருப்பவங்க மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதுங்க. சரிங்களா? திருமணம் வயதில் இருப்பவங்களுக்கு திருமணம் கை கூட வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி கேந்திரத்திலேயே, அதாவது ராசிக்கு 10ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனை பார்வை செய்வது, பஞ்சமாதிபதியோடு இணைந்து இருப்பது, குருவின் பார்வை பெற்றிருப்பது, இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால திருமணம் வயதில் உள்ள கும்பராசினியர்களுக்கும் திருமணம் கை கூட வாய்ப்பு உண்டுங்க. நல்லடத்தன் வரம் தேடி வரும். நீங்க எந்த அளவு நீங்க எதிர்பார்க்கீங்களோ அந்த அளவுக்கு வரம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. நிச்சயம் செய்யறதுக்கும் வாய்ப்பு உண்டு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும். சரிங்களா? அடுத்தது குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. 5ஆம் அதிபதியும் குருவும் நல்ல அமைப்புல இருக்கிறதுனால, குரு வந்து இங்க வக்கரம் பெற்றே இருந்தாலும் ராகுவின் பார்வை பெற்றிருக்காரு. ஒரு கிரகம் வந்து வக்கரம் பெற்றோ இருந்துச்சுன்னா ராகு கேதுக்களுடைய ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் ஏற்பட்டுட்டால அது யோகமான அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. இங்க வந்து குரு புத்திர காரகனான குரு பகவான் வக்கரமாகியே இருந்தாலும் இங்க ராகுவின் பார்வையிலும் அந்த ஸ்தானாதிபதியான சுக்கிரனையே பார்வை செய்யறாரு. அப்படிங்கறதுனால இங்க ஓரளவு நல்ல அமைப்புல குரு பகவான் இருக்காரு. அதே போல 5ஆம் அதிபதியான புதன் பகவானை புத்திரக்காரனான குரு பார்வை செய்யறார். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது ஓரளவு நல்ல அமைப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த குரு பகவான் பார்வை பெற்றதால கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாங்க. சரிங்களா? ஏதாவது சிகிச்சை ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்க, அதாவது புத்திர பாக்கியத்துக்கு சிகிச்சை ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கை கூடுறது கூட வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்காரு. அப்படிங்கறதுனால அவர் சனிசாரம் பெற்று இருப்பது, அந்த சனிசாரம் பெற்று 8ஆம் பார்வையை உங்கள் ராசிநாதனை பார்ப்பது அப்படிங்கறதுனால உங்களுக்கு சிகிச்சை மூலியமாவும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதம் இந்த மாதிரி படிக்கக்கூடிய வயதில் இருப்பவங்க, திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி தொழில சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இந்த டிசம்பர் மாதம் இருக்குங்க. இப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க உத்தியோகஸ்தானத்தை வந்து 6ஆம் இடத்தில் உங்கள் 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால அங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை தாங்க இருக்கு. டக்குன்னு எதா இருந்தாலும் பேசாதீங்க. உங்களுக்கு மேல் அதிகாரிங்க யாராவது இருந்தா கூட
அவங்க கிட்ட அனுசரிச்சுட்டு போங்க இந்த மாதம் முழுவதும். சரிங்களா? ஏன்னா நீங்க ஏதாவது பேசி அவங்க ஏதாவது பேசி பிரச்சனை வரது கூட வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஒரு சிலருக்கு வேலையில இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது, அல்லது ஊர் விட்டு ஊர் மாற கூட வாய்ப்புகள் உண்டு இந்த டிசம்பர் மாதம். சரிங்களா? எப்படி இருந்தாலும் சரிங்க, ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்குங்க உங்களுக்கு டிசம்பர் மாதம். சரிங்களா? லாபத்தை கூட்டக்கூடிய அமைப்பும் உண்டுங்க. ஏன்னா லாபாதிபதி சுகஸ்தானத்தில் இருப்பது ஓரளவு நல்ல அமைப்பா இருக்கிறதுனால ஓரளவு நீங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இந்த மாதம் ஓரளவு கையில நிக்கிற அளவு இந்த டிசம்பர் மாதம் இருப்பதால ஓரளவு டிசம்பர் மாதம் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.